கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வியாதி குறித்து உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். வேதாகமத்துல வேதாகமத்தின் அடிப்படையில ஆஹ் இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவராக இருக்கலாம், அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம வெரி ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய வீடியோவை நீங்க பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல வேண்டிய ஒரு சில காரியங்களை உங்கள் மனதில் போட்டுக்கோங்க. அதை கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதித்து குணமாக்க வல்லவர். டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம் என்பது இயேசு கிறிஸ்து நமக்காக தருகிறது. வேதாகமத்தின் அடிப்படையில முதலாவதாக வியாதி ஏன் வருகிறது என்று சொன்னால், நம்மளுடைய பாவத்து நிமித்தம் வியாதி வரலாம். நம்முடைய பாவத்து நிமித்தம் என்று சொல்லும் பொழுது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக பீடி குடிக்கிறவங்க எடுத்துக்கோங்க, ஸ்மோக்கிங், அது கண்டிப்பாக கேன்சரை உருவாக்கும். அது ஒரு டைம், ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அடுத்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அவங்க லங்ஸில் பாதிக்கப்பட்டது, உதட்டுலையோ ஒரு கேன்சர் வரும். அப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, நான் பண்ண தப்புனால தான் இது நடந்துச்சு. அதே போல் இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இது எத்தனையோ விதமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம். அது நாம் பண்ணுற தவறுனால வியாதிகள் வரலாம் முதலாவதாக. இரண்டாவதாக, நம்முடைய முன்னோரின் சாபம் என்று சொல்லுவாங்க. முன்னோர் செய்த சாபம், ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாவோ அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டியோ இல்லை அவர்களுடைய தாத்தா பாட்டியோ ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக், கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்திருப்பார்களே. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். அதனால அந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில வியாதியாகவோ பிரச்சனைகளாகவோ கூட வரலாம். அதில் ஒரு பகுதி வியாதி. இப்போ இந்த வியாதி நாம் செய்த பாவத்தினால் வரும்னு சொன்னேன். இரண்டாவதாக, முன்னோர் செய்த சாபத்தினால கூட வரலாம். இப்போ இதுக்கு என்ன பரிகாரம்? இந்த வியாதியிலேருந்து நம்ம எப்படி டெலிவர் ஆக முடியும்? இதில் எப்படி கர்த்தர் என்னை சுகமாக்குவார் என்றால், அதுக்கு அந்த இரண்டு காரியங்களுக்கும் ஒரு காரியத்தை, ஒரே ஒரு ஆன்சர் தான். அதை நான் வேகமாக எளிமையாக உங்களுக்கு புரிதமான சொல்கிறேன். என்னோட கூட அதை புரிந்து கொண்டு நீங்கள் ஜெபிங்க. எல்லா வியாதியும் கர்த்தர் மாற்ற வல்லவர். முதலாவதாக, நாம் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கணும் இல்லையா? மன்னிப்பு வந்தால் தான் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது வியாதி மாறும். சங்கீதம் எங்கே தானே ஒரு சங்கீதக்காரன் சொல்லுவான், 103ஆம் சங்கீதத்தில் 3ல், கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குவார் சொல்லப்பட்டிருக்கோம். அதே போல யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கோம், வசனம் கீழே கொடுக்குறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கோம், உங்களை ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பரை வரவழைத்து ஜபிப்பானாக. ஜபிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று அழகாக அதில் சொல்லப்பட்டிருக்கோம். பாவம் மன்னிக்கப்படும் போது வியாதி மாறுது. சிம்பிளா நான் சொல்றேன், பாவம் மன்னிக்கப்படும் போது உங்கள் வியாதிகள் சுகமாகும். அப்போ நம்ம பாவம் எப்ப மன்னிக்கப்படும்னா, அந்த பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நாம் செய்த தவறுக்காக நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே அவர் பலியானார். கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டது எதற்காகனா, நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக. நீங்க எப்போ இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, இயேசுவே என்ன பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா போதும், உடனே உங்க பாவத்தை, எவ்வளோ பெரிய பாவம்னாலும் பரவாயில்ல, எல்லா பாவத்தையும் ஒரு வினாடியில அவர் மன்னிக்க வல்லவர். இப்போ எனக்கு விரோதமா நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம், அல்லது நான் வந்து உங்களுக்கு விரோதமா தப்பு பண்ணா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். ஆனா கர்த்தர் ஒருத்தர் வந்து என்ன செய்ய அதை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய படைப்பு, நம்மை படைத்த கர்த்தர், அவரிடம் மன்னிப்பு கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்குள்ள கண்டிப்பாக ரெக்கான்சல் ஆகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். அதற்கும் மேலாக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருவேளை சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு உங்களை அறிந்த வயதுல இருந்து என்னென்ன தப்பு பண்ணீங்களோ, ஒருவேளை ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சின்ன காரியத்தை நம்ம திருடி இருக்கலாம், வீட்டில் ஒரு 50 பைசா இல்லை ₹1 இல்லை ₹10 திருடி இருக்கலாம், அல்லது வேற எங்கோ ஒரு இடத்துல சின்ன தவறு பண்ணிக்கலாம், போய் சொல்லியிருக்கலாம், அல்லது கொஞ்சம் வாலிப வயசுல தவறான நோக்கத்தோடு நீங்க காரியங்கள் செஞ்சிருக்கலாம், ஒருவேளை தவறான வீடியோஸ் பார்த்துருக்கலாம். எது வாட் எவர் இட் இஸ், உங்க வாழ்க்கையில எது கடவுளுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம பேசி கொண்டிருக்கும் போதே இந்த பசுத்த ஆவியான உங்களுக்குள்ள இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் உணர முடிகிறது. உங்களுக்குள்ள அந்த கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ நான் பேசி கொண்டிருக்கும் போதே, நான் இதெல்லாம் தப்பு பண்ணிக்கேன் பாஸ்டர் பிரதர், இதுதான் எனக்கு ஞாபகத்து வருது, அதெல்லாம் எதுலாம் உங்களுக்கு ஞாபகத்து வருதோ ஒன் பை ஒன் ஒன்னா அப்படியே ஆண்டோட மன்னிப்பு கேட்டாங்க. முழங்கால போட்டு, ஏசப்பா நான் இந்த தப்பை பண்ணேன், ஞாபகத்து வருது, மன்னிச்சிருங்க. அந்த நபருக்கு விரோதமா பேசினேன், மன்னிச்சிருங்க. அவன் நல்லா இருக்க கூட நினைச்சிருக்கிறேன், மன்னிச்சிருங்க. நான் இந்த தவறான வீடியோ பார்த்துருக்கேன், மன்னிச்சிருங்க. பொய் சொல்லியிருக்கிறேன், மன்னிச்சிருங்க. மற்ற குடும்பத்துக்கு விரோதமா நான் செயல்பட்டிருக்கேன், மன்னிச்சிருங்க என்று சொல்லி
கொலை குற்றமே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இயேசுப்பட்ட மன்னிப்பு கேளுங்க, அவர் உங்களை மன்னிப்பார். ஆனா இதுக்கு அடுத்து நீங்க பாவம் செய்யக்கூடாது. அந்த ஒரு காரியத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து, ஏசப்பா முழங்கால் போட்டு, வேர் இஸ் காட், வேர் இஸ் ஜீசஸ், எங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார்? உங்கள் அருகில இருக்கிறார். ஹி இஸ் நியர் பை யூ, உங்கள் அருகில இருக்கிறார். அவர்கிட்ட கண்ணை மூடி முழங்கால் போட்டு, லார்ட் ஏசப்பா நீ என் பக்கத்துல இருக்கிறீங்க, நான் செஞ்ச இந்த பாவத்தை மன்னிங்கப்பா, நான் அறிந்தோ அறியாமலோ செஞ்சுட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிங்க அப்படின்னு கண்ணை மூடி ஏசப்பா உங்களை கிட்ட நிற்கிறத ஃபீல் பண்ணி நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா போதும். உள்ளத்தின் ஆழத்துலேருந்து சும்மா தொண்டைக்கு மேலே பேசக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்துலேருந்து உண்மையாக ரியலைஸ் பண்ணி நான் செஞ்சது தவறு தான் ஏசப்பா என்ன சொல்லிங்க அவர்கிட்ட கேளுங்க. பரிபூர்ண விடுதலை அவர் உங்களுக்கு தருவார், மன்னிப்பார். மன்னித்து மறக்கிற கர்த்தர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அவர் மன்னிக்கிறார். மன்னிப்பது எதற்காகனா, இந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதுக்கு அடுத்ததாக உங்க வாழ்க்கையில இருக்க வியாதிகள் மாறுகிறது. அதான் இம்பார்ட்டன்ட். அப்போ பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார், உங்க வியாதியெல்லாம் மாத்துறார். அப்போ எவ்வளோ பெரிய வியாதியா இருந்தாலும், பெட் ரிடன்ல இருந்தாலும், அவர் அற்புதமாக உங்க வாழ்க்கையில அதிசயமாக உங்க வாழ்க்கையில சுகத்தை தர வல்லம் உள்ளவர் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதிருங்க. இரண்டாவதாக, முன்னோரின் சாபம். முன்னோரின் சாபம். ஓகே, நான் பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டேன், மனம் திரும்பிட்டேன். அப்ப முன்னோர் பண்ண சாபம் பாவத்துக்கு என்ன பாஸ்டர் பரிகாரம் அப்படின்னா, கல்வாரி சிலுவை தான். இயேசு கிறிஸ்து தான் வேதத்துல வாசிக்கிறோம். அவர் நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆன் த கிராஸ். இயேசு உங்களுக்கு ஒரு சில நீங்கள் கிறிஸ்தவராக இல்லை அப்படின்னா, நீங்க ஒருவேளை வீடியோல பார்த்துருப்பீங்க, கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது போல நீங்க போட்டோஸ்லாம் பார்த்துக்கலாம். அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா, சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அடிக்கப்பட்டு மரித்தார். அந்த மரிக்கும் பொழுது அந்த உங்களுடைய பாவத்தை சுமந்தார், உங்களுடைய சாபத்தை சுமந்தார். சாபம் என்பது முன்னோரின் சாபங்கள். அந்த சாபத்தையும் இயேசு கிறிஸ்து அவர் சுமந்து உங்களுடைய நீங்க சுமக்க வேண்டிய சாபத்தை அவர் சுமந்துட்டார். நல்லா கவனிங்க. நீங்க பட வேண்டிய கஷ்டத்தை அவர் பட்டுட்டார் கல்வாரி சிலுவையில. இட்ஸ் ஆல்ரெடி டன். அதனால முன்னோரின் சாபத்தையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்ததுனால நீங்க சுமக்க வேண்டாம். அதுக்கு உங்க இருதயத்துல ஐ எம் அவே ஃப்ரம் தட். நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றீங்களோ அப்பமே உங்களுடைய முன்னோரின் சாபங்கள் எல்லாம் விலக்கப்பட்டிருக்கிறது. அதான் உண்மை. அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். முன்னோரின் சாபங்கள் உங்க வாழ்க்கையை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு கஷ்டப்படுறேனே, வியாதியோடு கூட இருக்கிறேனே, ஏன் முன்னோர்கள் செய்த சாபமா இருக்கலாமா, நான் போய் செய்த பாவமா, ஏன் அப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை குழப்பத்துல இருந்தீங்கன்னா, நான் தெளிவா சொல்றேன், நீங்க எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றீங்களோ, உங்க இருதயத்துல அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்றீங்களோ அப்பொழுதே உங்களுடைய முன்னோரின் சாபங்கள் அறுக்கப்படுகிறது. இரண்டாவதாக, நீங்க செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். அவர் இரக்கமுள்ள கர்த்தர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். உங்கள் வியாதி எல்லாவற்றையும் மாற்றி உங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவர். மூன்றாவதாக ஒரு காரியம் இருக்கிறது. தேவன் நாம மகிமைக்காகவே அந்த வியாதிகள் எல்லாம் வரலாம் என்று ஒரு இடத்துல சில வேதத்துல வாசிக்கிறோம். தேவன் நாம மகிமைக்காக. பரவாயில்ல, நம்ம செய்த பாவமா கூட இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், முன்னோர் சாபமா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். என்ன டெஸ்ட் பண்ணாலும் எல்லாமே நார்மலா இருக்கும், ஆனா வியாதியா இருப்பாங்க. அது தேவனா மகிமைக்காக கூட அந்த வியாதி வந்திருக்கலாம். அதையும் கர்த்தர் சுகமாக்க வல்லவர். நான்காவதாக ஒரு காரியம், பிசாசும் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் கொண்டு வருவான். வேதத்துல வாசிக்கும் பொழுது ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், பிசாசு ஒரு நபரை பிடித்ததுனால அந்த வயதான தாயார் கூனியாக இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த கூன் விழுந்த நபரை குறித்து, ஒரு தாயாரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவள் பிசாசினால் பீடிக்கப்பட்டிருந்தாள். அப்போ பிசாசு நம்ம வாழ்க்கையில வியாதிகளையும், எனி மெடிக்கல் செக்அப் போங்க, எல்லாம் நார்மலா இருக்கும், ஆனா வியாதி இருக்கும். எல்லா செக்கப்பும் நார்மலா இருக்கும், ஆனா உங்களுக்கு வலி இருக்கும், பெயின் இருக்கும், பலகீனமா இருக்கும், டயர்டா இருக்கும், உங்களால மூவ் பண்ணவே முடியாது. இப்படிப்பட்ட அநேக பலகீனங்களை, தீஸ் ஆல் இன்ஃபர்மிட்டிஸ், இந்த வியாதிகள் எல்லாம் பிசாசு கொடுக்குற வியாதிகள். இதையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். அதனால இன்று நாளில் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு வியாதிக்கும் ஸ்பெஷலாக நான் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒருவேளை இந்த குறிப்பிட்ட வியாதிக்கு எனக்கு ஜெபிக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே காமெண்ட்ல கொடுங்க. நான் உங்களுக்காக அதுக்காக மட்டும் பிரத்யேகமாக வீடியோ போட நாங்கள் ஆசையாக இருக்கிறோம். we are ready to do that. தயாராக இருக்கிறோம். ஒருவேளை இண்டிவிஜுவலாக ஜெபிக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்ட என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்க. கர்த்தர் சித்தமானால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட நாங்கள் ஜெபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, தகப்பனே, எங்களுடைய வியாதிகள் ஒருவேளை
நாங்கள் செய்த பாவத்தால் வரலாம், ஒருவேளை முன்னோரின் சாபத்தால் வரலாம், அல்லது பிசாசு எங்களை கொண்டு வரலாம், அல்லது தேவனா மகிமைக்காக கூட வரலாம். எனக்கு தியானித்தோம். எப்படியோ ஆண்டவரே, நீர் குணமாக்குற கர்த்தர், கல்வாரி சிலுவை எங்க வாழ்க்கையில சுகத்தை தரும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஜெபம் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளை வாழ்க்கையில பெரிய மனமாற்றத்தையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். நன்மை செய்யுங்க, உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நெவர் பி worried. எதை குறித்து கவலைப்படாதீங்க. இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசு நமக்காக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், சுகமாக்குவார், நன்மை செய்வார், அற்புதங்களை காணப்படுவார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.